பசுமாடு நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அது அந்த வீட்டுக்கு தெய்வீக கடாட்சம் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். தெய்வீக கடாட்சம் இருந்தால் தான் பசுமாடு தானாக வரும். நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகள்லாம் இதுக்கு பொருந்தாது. வீட்டில் பசுமாடு வளர்க்குறேன் அப்போ எனக்கு இது பொருந்துமானா பொருந்தாது. காகம் வந்தால் அந்த வீட்டில் முன்னோர் ஆசை உண்டுன்னு அர்த்தம். அப்போ அந்த குளவி கூடு கட்டுறது வந்து இந்த செங்குளவி நம்ம வந்து கூடு கட்டுது அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் அந்த வீட்டில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். பறவைகள் வந்து ஏதோ கூடு கட்டுது அப்படின்னா அந்த வீட்டில் மன அமைதி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மயில் வந்து மயிலும் கழுகும் வீட்டுக்கு வருது அப்படின்னா அது பெரிய அரிதான விஷயம். அந்த வீடு வந்து அதிர்ஷ்டம் நிரம்பிய வீடாக கருதப்படுகின்றது. சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருதுன்னா அந்த வீட்டில் எப்போதுமே சுப காரியங்கள் இப்போ நடக்கணும்னு நினச்சா நடந்துடும். அது சுப காரியம் சம்மந்தப்பட்டது சிட்டுக்குருவி என்பது. வெட்டுக்கிளி வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து பணம் சம்மந்தப்பட்டது. அது மாதிரி நாய் வந்து தெருநாய் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அது கண் திருஷ்டி போகக்கூடிய விஷயம். அரணை வருதுன்னா வந்து வாராக்கடன் நமக்கு வரும். அந்த பணம் வாராக்கடன் வந்து வசூலாகும். பள்ளி வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த வீட்டில் வந்து குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருப்பதாக நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க. அதில் நான் ஓரளவுக்கு உடன்படுறேன். இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நான் உடன்படுறேன். அப்புறம் செங்குளவிக்கே இன்னொரு விஷயம் உண்டு. அது மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக குழந்தையை பார்க்குறேன். அணில் வீட்டுக்கு வருதுன்னா சிக்கல் தீரப்போகின்றது அப்படின்னு அர்த்தம். தட்டான்னா அந்த தும்பி அது வீட்டில் வருது, வீடோட இடத்துல உட்காருது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் பாசிட்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். பாசிட்டிவான வைப் உள்ளவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த வீடே பாசிட்டிவ் வைப்பான இடம்ன்றது அர்த்தம். கிளி வருது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் எதிர்பாராத நல்லது நடக்கும். நீங்கள் வந்து டெய்லி கிளிக்கு சோறு வச்சுட்டு என் வீடு கிளி வருதுன்னு சொல்லக்கூடாது. அது அது ஆன் இட்ஸ் ஓன் இட் ஹாஸ் டு கம். பொன்வண்டு அப்புறம் கருங்குருவி இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய காரியத்தில் வெற்றி பெற போகிறீங்கன்னு அர்த்தம். பட்டாம்பூச்சி வந்து முன்னோர்கள் சித்தருடைய ஆசை உங்களுக்கு உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பட்டாம்பூச்சின்றது சித்தர்கள் தான், கடவுள் தான். அந்த ஆந்தை வீட்டுக்கு வருதுன்னா அது லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வரப்போகின்றது அப்படின்னு அர்த்தம். இது ஏதோ எனக்கு நான் படித்ததில் வந்து இதில் நிறைய விஷயங்களோட நான் உடன்